மீண்டும் ஈரான பத்தி பேசுவோம். இஸ்ரேல் ஏன் முழுமையான போரை தொடங்கி அந்த முழு அச்சுறுத்தலை முற்றிலும் அழிக்கவில்லை? ஏனெனில் ஈரான் இன்னும் அச்சுறுத்தல்களை விடுத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அச்சுறுத்தல்கள் உண்மையில் மிகவும் தீவிரமானவை. அதனால் அமெரிக்கா தனது பணியாளர்களை ஈரானை சுற்றியுள்ள தளங்களிலிருந்து வெளியேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மன்னிக்கவும், ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து. அப்படி இருக்க, இது ஏன் ஒரு முழுமையான போராக வெடிக்கவில்லை? அச்சுறுத்தலை முற்றிலும் அழிக்க முடியவில்லை? ஆ, விருப்பங்கள் அப்படிதான் இருக்க வேண்டும். இந்த பாத்திரம் எப்போதும் கொதிக்க வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த விருப்பங்கள் வளர்க்கப்படுகின்றன. ஆனா, இஸ்ரேலின் பார்வையிலிருந்து பார்த்தா, ஏன் அது அந்த அச்சுறுத்தலை ஒரே முறையில் முற்றிலும் அளிக்கவில்லை? சரி, எப்படி எப்படி இந்த ஈரான் இஸ்ரேல் மோதல் ஆரம்பானது? அது வான்வெளி மூலம் ஆரம்பமாயிடு. பல ட்ரோன்கள் இருந்தன, குறிவைத்து கொலைகள் நடந்தன, ஐஆர்ஜிசி தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள். பரி மற்றும் அது ஆரம்பமானது. இஸ்ரேல் விமானப்பட அது பறந்தது. இஸ்ரேல் விமானப்பட தனியாகவே பறந்ததா? இல்ல, அது அமெரிக்க விமானங்களால பாதுகாக்கப்பட்டது. பாதுகாத்து பெட்ரோல் போட்டாச்சே.